ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் நம்ம எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா அம்மா பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அப்பாவும் வீட்டுக்கு, கோழிக்கூட்டுக்கு, ஆட்டுத்தொழுவுக்கு, அப்புறம் நம்மளோட பைக்கு, நம்மளோட தோட்டம் எல்லாத்துக்குமே அப்பா காப்பு கட்டி வச்சிருந்தாங்க. அப்படியே நம்ம குளிக்க போயிட்டு வர்றதுக்குள்ள பொங்கலும் பொங்கிடுச்சு. காய்கறியும் முன்னாடியெல்லாம் வச்சு அப்பா தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ காய்கறி எதுக்கு முன்னாடி வைக்கணும், விவசாயிகளுக்காக தான் இந்த பொங்கலே கொண்டாடப்படுது. விவசாயி உற்பத்தி பண்ற இந்த காயெல்லாம் முன்னாடி வச்சு நம்மளும் சாமி கும்பிட்டு அப்படியே நமக்கு பொங்கல் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு அப்பாவும் நானும் மாடை பிடிச்சிட்டு மாடை குளிப்பாட்டுறதுக்கு கிளம்பியாச்சு. அப்பாட்ட நாளைக்கு தானே மாட்டு பொங்கல், நாளைக்கு தானே குளிப்பாட்டணும்னு கேட்டேன். நீங்க குளிப்பாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அங்கே போயிட்டு நான் குடத்துல தண்ணி பிடிச்சி வாளியில் ஊற்ற அப்பாவும் அதை எடுத்து மோந்து மாடை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தாங்க. மாடெல்லாம் குளிப்பாட்டி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு மாட்டுக்கு சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சோம். அப்படியே 2 இலையில பொங்கல் எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு அம்மா கொடுத்தாங்க. மாடு சாப்பிடவும் அதை அப்படியே நேராக மேய்க்கிறதுக்கு அவுத்துட்டு போயாச்சு. அங்கே மேய்கிற இடத்துல போய் மாடை கட்டிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு வந்து ஆடை ஊற்றுட்டு ஆடை குளிப்பாட்டுறதுக்காக கிளம்பியாச்சு. நம்மளும் போனோம். நம்ம பக்கத்து விட்டு அண்ணனும் ஆடை குளிப்பாட்டுறதுக்காக சேர்த்து பற்றிட்டு வந்தாங்க. 2 பேரும் ஆடையும் நம்ம ஓடைக்கு கொண்டு போய் அங்கே உள்ள தண்ணியில் குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட ஆடெல்லாம் நான் ஒவ்வொன்றா பிடிச்சி கொடுத்தேன். இவங்க 3 பேரும் எல்லா ஆடையும் குளிப்பாட்டி முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகவே 1 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகவே அம்மாவும் இலையில சாப்பாடு போட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட பொங்கல். வருஷம் இப்படி தான் கொண்டாடுவோம்.